நெல்லை ஐடி ஊழியர் ஆணவ படுகொலை. சமூக வேறுபாடுகளால் தூண்டப்பட்ட கொடூரம். சினிமா காதல் கதை போல் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நெல்லை இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முழுமையான தகவல் கிடைத்துள்ளது. இது ஒரு காதல் கதையா, கொலை கதையா, சினிமாவை மிஞ்சிய நிஜம்? தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர்தான் கவின்குமார். இவர் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்ற கவின்குமார் பட்டப்பகலில் ஜன நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வேறு இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை கவின்குமார் காதலித்ததால் அந்த பெண்ணின் சகோதரர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பட்டாலியன் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக சரவணன் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் பட்டாலியன் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். கணவன் மனைவி இருவருமே சப் இன்ஸ்பெக்டர்களாக வேலை பார்த்து வருகின்றார்கள். இவர்களுக்கு 24 வயது நிரம்பிய சுர்ஜித் என்ற மகனும் 28 வயது நிரம்பிய ஒரு மகளும் குடும்பத்துடன் பாளையங்கோட்டை KTC நகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். முன்னதாக சரவணன் கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் தூத்துக்குடியில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சுர்ஜித்தும் அவரது அக்காலும் ஏரலில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மகன் கவின்குமார் அதே பள்ளியில் படித்து வந்தார். பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் காலத்திலேயே அந்த மாணவிக்கும் கவின்குமாருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கவின்குமார் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி மருத்துவம் படித்து சித்த மருத்துவமனை ஒன்றில் பணியாற்ற தொடங்கினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருவருக்கும் இடையே காதல் தொடர்ந்து நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே உள்ள காதல் பற்றி பெற்றோர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரிக்கு தகவல் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் கண்டித்துள்ளனர். இதேபோல் சுர்ஜித்தும் இருவரையும் கண்டித்து இருக்கிறார். இந்த நிலையில் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் கவின்குமார் ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பாளையங்கோட்டைக்கு வந்து தனது காதலியை சந்தித்து பேசிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தனது தாத்தாவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அறிந்த கவின்குமார் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு வந்துள்ளார். தனது தாத்தாவை பாளையங்கோட்டை KTC நகரில் தனது காதலி வேலை பார்க்கும் சித்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துவிட்டு காதலியுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு சிகிச்சை முடித்தும் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்துள்ளார். தாத்தாவும் பேரனும் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த சுர்ஜித் கவின்குமார், இங்கே வா, உன்னுடன் பேச வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். தனது அக்காளுடன் ஏற்பட்ட காதலை கைவிட்டு விடும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். நீ வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி, உன் குடும்ப நிலை வேறு, என் குடும்ப அந்தஸ்து வேறு, இது ஒத்துவராது என்று பேசியிருக்கிறார். ஆனால் கவின்குமார் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென சுர்ஜித் தனது முதுகு பக்கமாக மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கவின்குமாரை சரமாரியாக வெட்டியுள்ளார். கவின்குமார் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்த போது சுர்ஜித்தும் பின்னாலே ஓடி வந்து மாறி மாறி வெட்டி அவரை படுகொலை செய்துள்ளார். இதில் படுகாயமடைந்த கவின்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து இறந்துள்ளார். இதற்கிடையே கவின்குமாரை கொலை செய்த சுர்ஜித் அரிவாளுடன் பாளையங்கோட்டை காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார். பாளையங்கோட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கவின்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே ஆறுமுகமங்கலம் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டு
மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை போலீசார் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் தம்பதிகளான சரவணன், கிருஷ்ணகுமாரி மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தற்போது பணியிடை நீக்கமும் செய்து உத்தரவிட்டிருக்கின்றனர். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக சுர்ஜித் காவல்துறையில் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் எனது சகோதரியுடன் கவின்குமார் நீண்ட காலமாக பழகி வந்தார். இது தொடர்பாக எனது பெற்றோரும் நானும் பலமுறை எச்சரித்தும் இருந்தபோதிலும் இருவரும் பழகிக் கொள்வதை நிறுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. எனது வீட்டருகே உள்ள சித்த மருத்துவமனையில் எனது சகோதரி வேலை செய்து வருகிறார். அவரை பார்ப்பதற்காகவே சென்னையில் பணியாற்றிய போதிலும் கவின்குமார் அடிக்கடி வர தொடங்கி இருக்கிறார். யாராவது உறவினர்களுக்கு வைத்தியம் பார்ப்பது போன்று அந்த மருத்துவமனைக்கு வந்து எனது சகோதரியுடன் பேசிக் கொண்டிருப்பார். இதை நான் பலமுறை பார்த்தும் கண்டித்தும் இருக்கிறேன். ஆனாலும் கவின்குமார் கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையே தான் கவின்குமார் கடந்த 27ஆம் தேதி தனது தாத்தாவுடன் சித்த மருத்துவமனைக்கு வந்து சகோதரியுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்டேன். இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டு அரிவாளை மறைத்து எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் சாலையில் ஓரமாக நின்று கவின்குமார் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு வந்த கவின்குமாரை அரிவாளால் வெட்டினேன். இதை எதிர்பார்க்காத கவின்குமார் ஓடத் தொடங்கியுள்ளார். ஆனால் நான் அவரை விடாமல் விரட்டி சென்று அவரை வெட்டி சாய்த்தேன் என்றும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் இறந்துவிட்டார் என்று தெரிந்த பிறகுதான் நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாகவும் கூறினார். நான் செய்த தவறுக்கே எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நானே காவல் நிலையம் வந்து சரணடைந்துள்ளேன் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்ட கவின்குமாரும் கொலை செய்த சுஜித்தும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். இதனால் ஏற்பட்ட வெறுப்பு உணர்வின் காரணமாகவே இந்த கொடூர கொலை சம்பவம் நடந்திருப்பதால் இதை ஆவண கொலையாகவே கருத வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் போர்க்கொடி பிடித்துள்ளனர்.